அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற 79வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் பிரபல மருத்துவர் டாக்டர் ரூபேஷ் குமார் பங்கேற்று சுய நினைவற்ற நோயாளிகள் பராமரிப்பில் செவிலியர்கள் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். மனிதனின் உயிருக்கு பல வகையான காரணங்களால் ஆபத்து ஏற்படுகிறது. அத்தருணங்களில் மனிதன் தன் சுயநினைவை இழந்து இதய துடிப்பு நின்று உயிர் இழக்கும் தருவாயில் எத்தகைய சிகிச்சை முறைகளை கையாள வேண்டும் என்பதையும் அதற்கான வழிமுறைகளையும் எடுத்துரைத்தார். நோயாளிகளின் உடலில் உள்ள திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும் முறைகளும், நோயாளிகளின் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் முறைகளையும், பல நாட்கள் சுயநினைவற்ற நோயாளிகள் ஒரே நிலையில் படுத்திருப்பதால் உடலின் பின்பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டு காயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளையும், உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகளின் செயல்பாடுகளையும், நோயாளிகளின் முக்கிய உறுப்புகளான இதயம், நுரையீரல் மற்றும் மூளையின் செயல்பாடுகளை தெளிவாக கண்டறியும் வழிமுறைகளையும் விளக்கினார். அதில் செயற்கை சுவாசம் அளிக்கும் முறைகளையும், செயல் இழந்த இதயத்தை செயல்படுத்தும் முறைகளையும், இக்கட்டான தருணங்களில் உபயோகப்படுத்தும் மருந்துகளையும் அதற்கான வழிமுறைகளையும் விரிவாக விளக்கியதோடு இதய துடிப்பை ஏற்படுத்தும் முறைகளையும் அதற்கான செயல் விளக்கத்தையும் விளக்கினார். பிசியோதெரப்பி எனப்படும் முடநீக்கியல் மூலம் செயலிழக்கும் உடல் உறுப்புகளான நுரையீரல், கை, கால் போன்றவற்றை மீண்டும் செயல்பட வைக்க முடியும் என்பதையும் அழுத்தமாக விளக்கி எடுத்துரைத்தார். இது சம்பந்தமாக செவிலியர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பயிற்சியின் இயக்குனர் ரங்கநாத் தலைமை தாங்கினார். செவிலியர் கண்காணிப்பாளர் திருமதி தமயந்தி வரவேற்று பேசினார். இத்தொடர்கல்வி முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமைச் செவிலியர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். How does migraine occur? It's all based on the blood vessels reactivity to the carbon dioxide. That is because oxygen is less, heaviness of the head. So same thing applies for a patient. If the patient's ICP is already, for a normal patient, for persons like us, we are not able to take it. How come a patient with a right side? This is a wonderful mechanism God has given. See, air comes here, but crosses and comes to the windpipe. Food comes, it has to cross and go to the air. And the coordination, food goes here, air goes here, both are different. So